இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா, பிரியாணி ரகசியம் நான் நெறையவே சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்ல போறது தொழில் ரகசியம் சொல்ல போறேங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, பிரியாணி ரேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அக்கம் பக்கம் இருக்கிற கடைகள் எல்லாத்தையும் ரேட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும், அவங்கள விட ரூ. 10 குறைச்சு குடுத்தா நமக்கு நல்லா வியாபாரம் ஆயிடும்ன்றத மட்டும் நீங்க நம்பவே நம்பாதீங்க. நெறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, அடுத்த கடைய பார்த்து நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்றது தான். நம்ம எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னா, நம்ம எந்த குவாலிட்டியும், குவான்டிட்டியும் குடுக்குறோங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. அந்த அளவும், தரமும் நீங்க கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும். இப்ப நம்ம கடையிலலாம் பார்த்தீங்கன்னா, உயிரிழ கோழி நம்ம 2 கிலோ எடுத்தோம்னா, அதில இந்த முடி, தோல் எல்லாம் போச்சுன்னா ஒரு 600 கிராம் வேஸ்ட் போனா 1400 கிராம் இருக்கும். அப்புறம் கழுத்து, ஈரல் இதெல்லாம் சேர்த்து அதையும் கழிச்சோம்னா ஒரு 100 கிராம் போயிடுங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணும்போது 150லேருந்து 165 கிராம் வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்னா ஆவரேஜா பீஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த பீஸை நம்ம போட்டு செய்யும்போது நம்ம ரூ. 140 ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அப்போ இந்த ரேட்டு ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, திரும்பி இதுலேருந்து நீங்கள் இறங்கி வரவே கூடாது. 200, 300ன்னு கஸ்டமர் கேட்டாலுமே நாங்க என்ன பண்ணுவோம்னா, அதே ரேட்டு தான் குடுப்போமே தவிர ரேட்டை வந்து ரூ. 1 கூட குறைக்க மாட்டோம். இந்த மாதிரி குறைக்காதனால ஒரு சில பிசினஸ் நம்மள விட்டு போகும் தான். அதே கஸ்டமர் மறுபடியும் மத்த கடைய விட நம்ம கடையில நல்லா இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு, திரும்பியும் நம்மகிட்டயே வந்து அந்த ஆர்டர குடுத்த அனுபவம் எனக்கு நெறையவே இருக்கு. அதனால எப்பவுமே வந்து நீங்க வந்து கஸ்டமர் கேட்குறாங்கன்னு ரேட்ட குறைச்சிட்டீங்கன்னா, அடுத்து உங்க மைண்ட் எங்க போகும்ன்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்ல கொஞ்சம் வெயிட்ட குறைக்கலாம். அதேபோல ரைஸ்ல கொஞ்சம் வெயிட்ட குறைக்கலாம். பேக் பண்ணும்போது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்படி தான் தோணும். அல்லது நீங்க ரேட்டையும் குறைச்சிட்டு, பிரியாணியும் பேக் பண்ணி அதே அளவுல குடுத்துட்டீங்கன்னா, நஷ்டமும் ஆயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வெறுப்பும் வந்துரும். என்னடா எவ்வளவோ வியாபாரம் பண்றோம். ஆனா நமக்கு வந்து லாபம் பார்க்க முடியலையே அப்படின்னு தோணும். இந்த தவறு தான் புதுசா கடை வைக்கிற எல்லாருமே பண்றீங்க. அதனால தான் புதுசா பிரியாணி கடை வச்சவங்கலாம் ஐயோ லாஸ் ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட நெறைய சொல்லி புலம்பிட்டே இருக்கீங்க. கேட்கவே எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. ஸோ என்னுடைய அனுபவத்தில நான் தெரிஞ்சுக்கிட்டது உங்களோட ஷேர் பண்றேன். யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த பதிவு இல்ல. இந்த ஊரறிந்த தொழில் ரகசியத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க. நன்றி.